உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். மிஸ்டர் எக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2வது நாளாக இடி தமிழ்நாட்டில் ரைடானது நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு தனிநபர்களுடைய வீடுகளில் ரைடானது நடத்தப்பட்டால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படாது. ஆனால் ரைடு எங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழும்பூரில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகம் டாஸ்மாக்னுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து இந்த ரைடானது 2வது நாளாக தொடர்ந்து போயிட்டு இருக்கு. கட்டுக்கட்டாக ஆவணங்கள் டாஸ்மாக்னுடைய அந்த தலைமை அலுவலகத்திலிருந்து கைப்பற்றப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. 2வது நாளாக ஒரு அரசு நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் சென்னையில் வந்து ரைடு போயிட்டு இருக்கு. இதை பற்றி பெரிய அளவில் நியூஸே கவர் ஆகாம ஒரு ஒரு மடைமாற்றும் அரசியலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றிய அரசு வந்து எப்படியாவது நம்முடைய மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, அப்புறம் வந்து நிதி பகிர்வு, அப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் இதில் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால ஒன்றிய அரசு வந்து தங்களுடைய ஏஜெண்டை வச்சு அது வந்து ஒரு திசை திருப்பதுக்கான வழியை கூட நம்ம பார்க்கலாம். ஆனா மத்திய அரசு வந்து இந்த டீலிமிட்டேஷன் மும்மொழி கொள்கையெல்லாம் வந்து மடைமாற்றுவதற்காகத்தான் இந்த ரைடானது நடத்துறாங்க அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. சரி, அவங்க அதுக்காக நடத்துறாங்க, நீங்க எதுக்காக மும்மொழி கொள்கை டீலிமிட்டேஷன்லாம் கொண்டு வந்து எதை மடைமாற்ற வந்து அதை கொண்டு வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கூடயே சேர்ந்து மக்கள் எழுப்புறாங்க. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து பதில் இருக்காது. ஏன்னா நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியாது அவருக்கு. அதனால நம்ம அதை பெரிதுபடுத்த தேவையில்லை. அண்ணாமலை அவர்கள் வந்து இது குறித்து ஒரு ட்வீட் ஒன்று எடுத்து போட்டிருந்தாரு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு நிறுவனத்தில் இன்று, அதான் நேற்று ட்வீட் போட்டார் அண்ணாமலை அவர்கள், தமிழக அரசு நிறுவனத்தில் இன்று அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு தலைமை செயலகத்தில் வருமான வரித்துறை நடத்திய சோதனை தமிழகத்திற்கு தலைகுனிவு என்றீர்களே, இன்று நடப்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. ஊழல் நாடாக தமிழ்நாட்டை மாற்றி அரசு நிறுவனங்களை கமிஷன் மையமாக இயக்கியதன் விளைவு இன்று டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை செய்யும் அளவுக்கு கொண்டு வந்துள்ளது, வெட்கக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 2016ல் தலைமைச் செயலகத்தில் வந்து ஐடி ரைடானது நடந்தும் பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் தலைமைச் செயலாளர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை என்பது தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஆனா இன்னைக்குமே வந்து ஒரு அரசு நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்துல ரைடானது போயிட்டு இருக்கு. அது குறித்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா, யாருன்னா கொண்டு போய் அதை சொன்னாங்களா என்ன நமக்கு தெரியல. அண்ணாமலை அவர்கள் இப்படியான ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆளும் கட்சி வந்து ஒரு கட்சி அதை மறைக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம மீது வந்து ஒரு தவறு வருது அப்படின்னா அதை வந்து முடிந்த அளவுக்கு எப்படியாவது மறைச்சி மடைமாற்றி வேற ஏதாவது கொண்டு வரலாமா அப்படின்னு தான் ஒரு அரசியல் கட்சி முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஊடகங்கள் இருக்குல்ல, ஊடகங்களுக்கு அப்படின்னா தேவை இருக்க போகுது. அன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, லைவ் போட்டு ஒரு பரபரப்பா வச்சுட்டு இருந்தாங்க. தலைமைச் செயலகத்தில் வந்து ஐடி ரைடு போயிட்டு இருக்கு, தலைமைச் செயலாளர் வீட்டில் ரைடு போயிட்டு இருக்கு, என்ன இது அப்படின்னு வந்து ஊடகங்கள் பெரிய பரபரப்பாக அந்த நியூஸை வந்து கேரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு டாஸ்மாக்னுடைய தலைமை அலுவலகத்துல 2வது நாளாக 2 நாளா ரைடு போயிட்டு இருக்கு. பல ஆவணங்களை வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த துறையினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இது குறித்து விளக்கம் கொடுக்கல. என்ன ஆச்சு, ஏது என்ன அப்படின்னு வந்து செய்தி ஊடகங்கள் ஒரு செய்தி கூட கேரி பண்ணாம சும்மா நியூஸ் போடுறாங்க. இது நடந்துகிட்டு இருக்குங்க, ஆவணங்கள் கைப்பற்றுறாங்க, அவ்வளவுதான். ஒரு நியூஸ் கார்டு மட்டும் போட்டு இந்த விஷயத்தை வந்து தள்ளுறாங்களே தவிர்த்து அன்னைக்கு காட்டின அந்த முக்கியத்துவத்தை வந்து இன்னைக்கு காட்ட ஊடகங்கள் ஏன் இவ்வளோ தயக்கப்படுறாங்க அப்படின்னு தெரியல. நேற்று சில ஊடகவியலாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருதுன்னு நினைக்கிறேன், அந்த விருது வந்து கொடுத்திருந்தாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். எப்படி விருது கொடுக்கும்பொழுது எப்படி வந்து அவங்க கேரி பண்ணுவாங்க இந்த மாதிரி நியூஸை? அதெல்லாம் ஒரு கேரியும் பண்ண மாட்டாங்க. இதே அதிமுக ஆட்சியாக இருந்ததுன்னா, இல்லை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நியூஸ் நடந்திருந்ததுன்னா அது பெருசா ஊதி வெடிக்க வைப்பாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் நடந்ததுன்னா அதை எப்படியாவது மூடி மறைச்சி ஒரு நல்ல பேர் வாங்கிட முடியாதா அவங்க கிட்ட போயிட்டு அப்படின்னு வந்து முயற்சி பண்ணி சில விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வரல, மக்களுக்கு வருது. ஜென்ரல் பப்ளிக் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வருது. 2026ல் ஒரு நல்ல முடிவு வந்து எடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல வழியை வந்து காட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதான் நான் சொல்றேன். நீங்க நினைக்கிறதா நான் சொல்றேன். நானா ஒன்று சொல்லுவேனா?
நீங்க நினைக்கிறதா நான் சொல்றேன். சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு தமிழ்நாடு பாஜக ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய பொது இடங்களுக்கு போய் மாணவர்களிடம் வந்து கையெழுத்துக்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. மாணவர்களும் சிலர் வந்து கையெழுத்து போடுறாங்க, சிலர் எதுக்கு இது வாங்குறாங்க அப்படின்னு தெரியாம முழிக்கிறாங்க, சிலர் வந்து அந்த இடங்கள்ல வந்து தக் லைஃப் பண்ற மாதிரி டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஓடுறத நம்மளால பார்க்க முடியுது. பல கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கிட்ட வந்து இந்த கையெழுத்தானது வாங்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே மிஸ்டு கால் கொடுத்து 1 கோடி பேரை சேர்த்தாங்க. அதனோட தொடர்ச்சியாக இதை பார்க்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார் இல்லையா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டாயப்படுத்தி பள்ளி மாணவர்கள் கிட்ட கையெழுத்து வாங்கினீங்கன்னா கடுமையான நடவடிக்கை நான் எடுத்துருவேன். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க கம்பல் பண்ணி அந்த மாணவர்களை கையெழுத்து போடுங்கன்னு சொல்லாதீங்க. கையெழுத்து போடுறாங்கன்னா போட்டோம், கம்பல் பண்ணீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய மாணவர்கள் விரும்பி வந்து கையெழுத்து போடுற அந்த வீடியோலாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சில மாணவர்கள் வந்து தவிர்த்துட்டு போறாங்க, சில மாணவர்கள் வந்து வேற மாதிரி நான் அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்னு சொல்ற மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்படியான ஒரு இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் கையெழுத்துக்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சமக்கல்வி எங்கள் உரிமைன்னு கையெழுத்துக்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து கையெழுத்து போட்டீங்களா? ஆன்லைன்லயே வந்து கையெழுத்து போடுற மாதிரியான இதெல்லாம் இருக்கு. இந்த சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்ற இந்த கையெழுத்து இயக்கம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத வந்து கீழே நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர்ல வந்து இந்த கையெழுத்து இயக்கம் போயிட்டு பல பொதுமக்கள் கிட்ட கையெழுத்தானது பெற்றுக்கொண்டிருந்தாங்க. அப்பொழுது அந்த பகுதியில அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அவர்கள் இந்த கையெழுத்து இயக்கம் கிட்ட போயிட்டு ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. மும்மொழி வந்து நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில ஒரு கையெழுத்தை வந்து போட்டிருக்காரு. இது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவப்பட்டுச்சு. என்னன்னா, அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ மும்மொழிக்கு ஆதரவா கையெழுத்து போட்டாருங்க. என்னங்க இது, அதிமுக பாஜகவும் கள்ள உறவுல இருக்காங்களா, இல்ல திரும்ப கூட்டணிக்கு போறாங்களா, பாஜகவுடைய பி டீம் தாங்க அதிமுக, முன்னாடியே சொன்னமே நீங்க கேட்டீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு சோசியல் மீடியால நல்லா வைரலா இந்த செய்தியை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில இருந்து ஒரு அறிவிப்பானது வெளியாகுது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி, கொள்கை கோட்பாட்டை மீறி செயல்பட்டதுனால இந்த அதிமுகவுடைய எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அவர்களை கட்சியில இருந்து உடனடியாக நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவானது வெளியிடுறாங்க. எவ்வளவு ஒரு ஃபாஸ்டா இருக்காங்க பார்த்தீங்களா? பாஜகவுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அதனால வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா கூட நாங்க அவங்களை எந்த வேகத்தில் நீக்கிறோம் பார்த்தீங்களா? அதனால எங்களை வந்து அவங்களோட வந்து கம்பேர் பண்ணாதீங்க, நாங்களும் அவங்களும் உறவுல இருக்கிற மாதிரி நீங்க சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கன்வே பண்ணதான் இப்படியான ஒரு ஃபாஸ்டா நடவடிக்கை எடுத்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. விஜயகுமார் அவர்கள் இந்த விஷயத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை கம்பல் பண்ணாங்க, கையெழுத்து போடுங்கன்னு கம்பல் பண்ணாங்க, சரி சொல்றாங்களே போடுமே அப்படின்னு நானும் போட்டேன், அது இவ்வளவு பெரிய விஷயமாகும் எனக்கு தெரியல அப்படின்னு வந்து அவரு தன்னுடைய விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காரு. L&T நிறுவனத்தினுடைய தலைவர் சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. அவங்க நிறுவனத்தினுடைய ஊழியர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதவிடாய் காலம் இருக்கு இல்லையா, மாதவிடாய் காலத்துல இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய ஒரு நாள் விடுமுறை வந்து அளிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஊழியர்கள் மீது அக்கறை செலுத்துகிற ஒரு நிறுவனம் அப்படின்ற அடிப்படையில இந்த நிறுவனத்தை வந்து நிறைய பேர் வந்து இப்போ பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பேசியிருக்காரு, நல்லா சொல்றாரு, நல்லா உத்தரவுலாம் போடுறாரு, பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதே சுப்பிரமணியன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்பாக 90 மணி நேரம், வாரத்திற்கு 90 மணி நேரம் வந்து வேலை செய்யணும் ஊழியர்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். எதுக்கு ஓய்வு, 90 மணி நேரம் வேலை செய்யுங்க, அப்பதான் நாடு வளரும், நிறுவனம் வளரும் அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தார் இல்லையா. அதே சுப்பிரமணியன் அவர்கள் இன்னைக்கு வந்து மாதவிடாய் காலங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வந்து கொடுக்கப்படும் ஒரு நாளைக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது இரண்டத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க. அரக்கோணம் பக்கத்தில் தக்கோலம் அப்படின்ற இடத்துல CISF-னுடைய மையம் இருக்கு. அந்த மையத்தில் இப்பொழுது 56வது ஆண்டு விழா, எழுச்சி தினம் அப்படின்னு சொல்றாங்க, அதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பங்கேற்று தன்னுடைய உரையை வந்து நிகழ்த்தியிருக்காரு. आज मैं तमिलनाडु की महान भूमि पर खड़ा हूं। 2019 में हमने तय किया कि बल का स्थापना दिन दिल्ली में मनाने की जगह देश के अलग अलग हिस्सों में मनाएंगे और आज मुझे बड़ा आनंद है कि CISF का स्थापना दिन क्षेत्रीय प्रशिक्षण केंद्र तक्कोलम में आज मनाया जा रहा है। तमिलनाडु की संस्कृति ने
अनेक प्रकार से भारत की संस्कृति की नदी को मजबूत करने का काम किया है। CAPF தேர்வானது अब तक CAPF की भर्ती में आपकी मातृभाषा का स्थान नहीं था। आप बंगाली में CAPF की परीक्षा नहीं दे सकते थे, आप कन्नड़ में नहीं दे सकते थे, आप तमिल में भी नहीं दे सकते थे। नरेंद्र मोदी जी ने निर्णय किया कि सभी 8वीं सूची की अनुसूची की भाषाओं में अब हमारे युवा परीक्षा दे पाएंगे। तमिलनाडु के युवा भी अब तमिल में परीक्षा दे पाएंगे। அது மட்டும் இல்லாம அந்த மையத்துக்கு इस प्रशिक्षण केंद्र का नाम चोल वंश के महान योद्धा राजादित्य चोल के नाम से करते हुए मैं बहुत बहुत आनंदित और उत्साहित हूं। राजादित्य चोल ने यही भूमि पर पराक्रम और बलिदान की अनेक गाथाएं गढ़कर वीरगति को प्राप्त किया था और इस चोल साम्राज्य की महान परंपराओं को आगे बढ़ाया था। தினமும் ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய தொண்டர்களுக்கு மடல் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு மட்டும் தான் தெரியும், ஊபிகளுக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நான் வந்து டெய்லியும் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னதான் சொல்றாரு அப்படின்ற காரணத்துக்காக நான் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து தொடர் நிறைவு பெறுகிறது அப்படின்னு வந்து அதை முடிச்சிருக்காரு. சில விஷயங்கள் வந்து சொல்லி அதை வந்து முடிச்சிருக்காரு. என்ன சொல்றாரு இறுதியாக பார்த்தீங்கன்னா, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், இன்னுயிர் தமிழை எந்நாளும் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. தமிழ் உள்ளிட்ட 22 மொழிகளையும் ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக்கிட வேண்டும் என்பதே திமுகவின் கொள்கை. தமிழை மதிக்காமல் இழிவுபடுத்தும் மக்கள் விரோத மனப்பான்மையுடன் செயல்படும் ஒரே கட்சியாக பாஜக இருக்கிறது அப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு தமிழனுடைய முக்கியத்துவத்தெல்லாம் சொல்லி இந்த மடலை வந்து முடிச்சிருக்காரு. ஐயோ எப்பா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. எவ்வளோ டெடிகேட்டடாக வந்து தொடர்ச்சியாக எழுதி வந்து முடிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த மடலை வந்து பாருங்க, உங்களுடைய கருத்து என்னன்றதை பதிவு பண்ணுங்க. நன்றி. நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார். நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார். அவருடைய இடைவிடாத உழைப்பு, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாராம. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.